என் பேர் கண்ணன். எனக்கு வயசு 62. 1991 இந்த ஃபீல்டில் இருக்கேன். அதாவது அப்போல்லாம் இன்ட்ராடேலாம் கிடையாது. நீங்கள் போய் காலையில் புரோக்கர் ஆஃபீஸில் போய் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு வரணும் ட்ரேடு. என்னென்ன ஸ்டாக் எழுதி கொடுத்துட்டு சாயங்காலம் அவங்க வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுக்கறது தான் ரேட்டு. எல்லாம் அந்த காலத்துலேருந்து வந்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செமினார் பாம்பே, டெல்லி, குஜராத், அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் போய் கற்றுக்கினாச்சு. அதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா 35 இயர்ஸில் நான் லூஸ் பண்ணது பெரிய அமௌண்ட்டு. இவர்கிட்ட இப்போ 23ல் நான் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தேன். எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால அது மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறீங்கன்னா இவ்வாறு எல்லாருமே பிளஸ்டு தான். ஏன்னா எந்த விதமான லாஸ் பண்ணாத இந்த கிளாஸில் நீங்கள் வந்துருக்கிறீங்க. இது கரெக்டான இடம். இப்போ நான் இந்த இவர்கிட்ட நான் ஜாயின் பண்ணது ஜனவரி பேட்ச் தான் ஜாயின் பண்ணேன். முடிஞ்சது ஜனவரி 25ல் ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய கேபிட்டல் 20 lakhs இருந்தது. டெய்லி இன்ட்ராடே எடுக்கும் போதே 900 குவான்டிட்டி தான் பேங்க் நிஃப்டினா 1000 குவான்டிட்டி பை பண்ணுவேன். ஒரு 20 பாயிண்ட் வரும், 20,000 22,000 ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுவேன். அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஒரு 10 நாள் இது பண்ணுவேன். 2 lakhs 3 lakhs கெயின் பண்ணுவேன். ஒரே நாளில் 6 lakhs போயிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த 20 பாயிண்ட் எனக்கு லூஸ் ஆயிடுச்சுன்னா அதை பண்ணுறதுக்கோசம் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுப்பேன். இதை காலை எடுக்கிறது, காலை விற்றுட்டு புட்டு வாங்குறது, புட்டு விற்றுட்டு கால் வாங்குறது, இதை மாதிரி பண்ணி ஒரே நாளில் 5 to 6 lakhs ஈஸியாக லூஸ் பண்ணிட்டு போயிடுவேன். ஒரு 2 நாள் பிரேக் விட்டுட்டு திருப்பி ஆரம்பிக்கிறது. 20,000 25,000 டெய்லி ப்ராஃபிட் வரும். சேர்த்து விட்டுட்டு போயிடுறது. ஷேர் கிளாஸில் சுருக்கமாக சொல்லணும்னா இவருக்கு வந்ததுலேருந்து ஜனவரி 25ஆம் தேதி வெறும் 6 lakhs வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். 2 நிஃப்டி வீக்லி ஆப்ஷன் செல்லிங் 2 லாட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் 22,000. எனக்கு அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே தெரியல. ஏன்னா டெய்லி 20,000 22,000 போகும்போது 2 நாள் பொறுத்து தான் எனக்கு 20,000 போச்சு. செகண்ட் ட்ரேட் எடுத்தேன். அதுவும் ஸ்டாப் லாஸ் இட்டு 21,000 ரூபாய். ஏன்னா ப்ளஸ் வந்தாலும் அந்த பாயிண்ட்ல பார்த்தா 20,000 தான் நம்மளுக்கு ப்ளஸ், லாஸ் வந்தாலும் 22,000 தான் வருது. 2 தான். தேர்ட் ட்ரேடு ப்ராஃபிட். இப்போ இந்த ஜனவரி 25லேருந்து பிப்ரவரி 25 முடியறவங்க 10 ட்ரேடு எடுத்துருக்கிறேன் வந்துடுது. அதில் 2 ட்ரேடு கன்சிக்வெண்ட்டாக ஸ்டாப் லாஸ் இட்டு, மீதி 7 ட்ரேடு கன்சிக்வெண்ட்டாக ப்ராஃபிட். முந்தநேத்து ஒரு இது நிஃப்டி புட் ஆப்ஷன் செல்லில் கேப் டவுனில் வந்தது. கேப் டவுனில் போனனால 35,000 லாஸ். ஆனால் நெட் இந்த 10 ட்ரேடில் 3 ட்ரேடு லாஸு, 7 ட்ரேடு ப்ளஸ்ஸு. இப்போ ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தா 63,000 இருக்குது. என் கேபிட்டலுக்கு 11% 1 மந்த்தில். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, முன்ன நான் இண்டிகேட்டர், சிபிஆர் இண்டிகேட்டரு, மூவிங் ஆவரேஜ் வச்சு தான் நான் பண்ணின்னு இருந்தேன். அதில் ஒரு எமோஷ்னல் இன்னும் ஏது நடக்கும்னு, இது அப்படி கிடையாது. முன்னாலே நான் கேல்குலேட் பண்ணி வச்சிருவேன். சார் போடுற இதில் பார்த்துட்டு செக் பண்ணிவிடுவேன். கரெக்டாக நம்ம பண்ண கேல்குலேஷனும் இவர் பண்ண கேல்குலேஷனும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிட்டு டிக் பண்ணிவிட்டு ட்ரேட் இது ஆர்டர் போட்டு கம்முன்னு போயிடுறது. அதுக்கப்புறம் எப்போயாவது எடுத்து பார்க்கறது ப்ளஸ்ஸா மைனஸானு. மீதி 7 ட்ரேடு ப்ளஸ் பண்ணது கூட 2 நாள் 3 நாள் ஹோல்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் கொடுக்குது. இப்போ கரண்ட்டில் எந்த வித பொசிஷன் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, வீணா இந்த டிப்ஸு கொடுத்து வாங்குறது. நான் மந்த்லி 50,000 கொடுத்துலாம் டிப்ஸ் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா அந்த டிப்ஸ் வாங்கி இப்போ அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் வேணும்னு சொல்லிட்டு நம்ம 1000 குவான்டிட்டி போட்டால் அவங்க 2000 குவான்டிட்டி போடு, 3000 குவான்டிட்டி போடுன்னு வாங்க. வெயிட் சரி லாஸ் ப்ராஃபிட் வருது புக் பண்ணலான்னு பண்ணால் புக் பண்ண விட மாட்டாங்க. இன்னும் போட. ஏன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங் வருதுனால அவங்களுக்கு நம்ம அதிகம் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே நம்ம லூஸ் பண்ணுவோம். 2 ட்ரேடு நம்ம லாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்தது அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. நான் அவங்களுக்கு புக் பண்ணி தரேன்னுவாங்க. ப்ராஃபிட்டை பண்ணிட்ட பிறகு எனக்கு கொடுக்குறேன்னுவாங்க. அதே மாதிரி இந்த டெலிகிராம் சேனல் தயவு செய்து டெலிகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாத்தையுமே ஏற கட்டிடுங்க. அதில் பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. எனக்கு பாருங்கள், என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். எப்பவுமே ஈவெண்ட் மீன்ஸ் இந்த மாதிரி எலெக்ஷனு, பட்ஜெட் எல்லாம் ஈவெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி நான் தைரியமாக இருந்தேன். அகைன்ஸ்டாக நான் கால் தான் செல் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு அது ப்ராஃபிட் தான் கொடுத்தது. அதே மாதிரி இப்போ பிஜேபி இப்போ டெல்லியில் வின் பண்ணாங்க. அப்போ நான் கால் செல்லில் வச்சுருந்தேன். யார்கிட்டே கேட்டேன் நான் இவங்ககிட்ட, நீங்கள் அது பண்ணிட்டீங்களா, ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டீங்களா, கம்முன்னு விட்டுடுங்க, அதை பற்றி. வின் பண்ணாங்க, மேலே போச்சு.
அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 hour 2 ஹவர்ஸ்ல கீழே இறக்கிட்டாங்க மார்க்கெட்டு. நான் கால் செல் பண்ணதுனால எனக்கு ப்ராஃபிட். இன்னொன்று, ஆப்ஷன் பை பண்ணது போவாதீங்க. தயவு செய்து ஆப்ஷன் பையே போவாதீங்க. அது வந்து எரோட் ஆகிடும். நீங்கள் வந்து அன்னைக்கே இன்ட்ராடே வந்து இன்னும் என்னுடைய ஒருத்தன் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னா அது சிகரெட் பிடிச்சவன் சொன்னாதான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால நான் சொல்கிறேன், தயவு செய்து ஆப்ஷன் பை பக்கமே போவாதீங்க. செல்லிங் போகிறீங்களா, மெயினாக வந்து இவங்க சொன்ன மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யாருமே இதுவரை சொல்லிக் கொடுக்கல. 5 லட்ச ரூபாய் இருக்குதா, இத்தனை செக்மெண்ட்ல பண்ணலாம், இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணலாம் தான் சொல்லி கொடுத்தாங்க தவிர, இவங்க என்ன சொல்றாங்க, 6 லட்சம் இருந்தா 2 லாட் பண்ணுங்க, 3 லட்சம் இருந்தா 1 லாட் பண்ணுறாங்க. நம்ம மோர் தென் சஃபிஷியன்ட் அந்த அமௌண்ட். எதுக்கு அதை சொல்றாங்கன்னா, 2 ஸ்டாப் லாஸ் நம்மளுக்கு எந்த ஹிட் ஆயிடுச்சு. 50,000 ரூபாய் 42,000 ரூபாய் இது ஆயிடுச்சு. இதே நான் 1 லட்ச ரூபாய் வச்சு பண்ணியிருந்தேன்னா என் கையில இருக்குது மீதி 52,000 ரூபாய் இருக்கும். அதை வச்சு நான் அடுத்த ட்ரேட் எடுக்க முடியாது. அதனால அவங்க சொல்றாங்க, இதை நம்ம ஃபாலோ பண்ணா டெஃபினட்டா நம்ம வின் பண்ணுவோம். இதுல மாற்று கருத்தே இல்லை. நீங்க வந்திருக்கிற இடம் கரெக்டான இடம். இதை ஃபாலோ பண்ணிட்டு எந்த எமோஷனல் இல்லாம ட்ரேட் 2 லாஸா 3 லாஸா கம்முன்னு விடுங்க. அது நம்மளுக்கு 3 மாசம் பொறுத்து பார்த்தா ப்ராஃபிட்ல தான் இருப்போம். கேபிட்டல் எரோட் ஆகாது. இதுல மெயின் என்னன்னு தெரியுங்களா, சம்பாதிக்கிறது அடுத்த கட்டம். முதல்ல நம்மளுடைய முதலீடு போகக்கூடாது. அதுக்கு தான் இது. அதனால 2வது வந்து எந்தவித கன்சல்டேஷன் பண்ணிக்காதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட யாருக்கிட்டையும் நீங்க ஒரு ட்ரேடு எடுத்துட்டு இது இப்படி இருக்குது, இனி நைட் இருக்குது, 12 மணிக்கு டவ் ஜோன்ஸ் எப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு பார்த்துன்னு ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொன்னா, சார் சொன்ன மாதிரி தான், அது கட் பண்ணிடு, மேல இந்த பிளாக் இதா இருக்குது, அந்த சப்போர்ட் உடஞ்சி போச்சு, இது வேணாம், ட்ரெண்ட் லைன் மீது. ட்ரெண்ட் லைன் அவங்கவுங்க வரையறதுதான் ட்ரெண்ட் லைனு. இதுக்கு ஒரு ஃபார்மேட்டே கிடையாது. அதனால யாரையும் நீங்க கன்சல்ட் பண்ணாதீங்க. டெலிகிராம் குரூப்ல வந்து போய் ஜாயின் பண்ணிட்டு அவங்க இது பண்ணுவாங்க, நம்ம ப்ராஃபிட்ல இருப்போம், அது தேவையில்லாம அதை கட் பண்ணிட்டு வெளியே வருவோம், அது மேலே போவோம், டார்கெட் கொடுக்கும். அதனால வேண்டாம், உங்க ஓன் ட்ரேட் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி அந்த கால்குலேஷன், இதுவரை கால்குலேஷன் மிஸ் ஆனதே கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ்ல அருமையா இருக்குது, பண்ணிட்டு போங்க. இப்போ வந்து நான் 2 லாட் பண்ணியிருக்கிறேன். இன்னும் ஒரு கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணிட்டு 4 லாட் பண்ண போறேன். அடுத்தது கோல்டு சில்வர் அப்படி போலாமே தவிர நீங்க ஒரே இதுலயும் போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்காதீங்க. இதுவே போதும், கோல்டே போதும், சில்வரே போதும்னு கொஞ்சம் வேற வேற பேஸ்கெட்ல பிரிச்சு போடுங்க. ஒன்னு லாஸ் இருந்தா ஒன்னு கை கொடுக்கும், ஒன்னு ப்ராஃபிட் இருந்தா ஒன்னு இதாகும். அதனால எண்ட் ஆஃப் த பீரியட் எனக்கு தெரிஞ்சு 1 இயர்ல இதே மாதிரி நம்ம கன்சிஸ்டன்ட் பண்ணா உங்களுடைய கேபிட்டல்ல 50% நீங்க கெயின்ல தான் இருப்பீங்க. இதே மாதிரி எந்த விதமான டீவியேஷன் இல்லாத பண்ணா. தேங்க்ஸ் ப்ரோ.